அந்த கண்டெய்னர் எங்கே இருக்குன்னு நான் உன்கிட்ட சொல்ல மாட்டேன். சொன்னால் நீங்கள் அதை எடுத்துருவீங்க. எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் நாங்கள் செய்வோம். உங்கள் இஷ்டத்துக்கு எங்களால் ஆட முடியாது. உங்கள் தலைவர் என்ன வேணால் சொல்லுவார், அதுக்காக என்ன வேணால் செய்வீங்களா நீங்கள்? முதல்ல அந்த கண்டெய்னர் ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணால் பார்த்துக்கோங்க. அது என்ன எங்கள் ஏரியாக்கே வந்து எங்களே கிளம்ப சொல்லுக்கு நீ யாரா? போய் வேறு இருந்தால் பாரு, தேவையில்லாம இதில் வந்து நுழையாத. நான் இன்ஸ்பெக்டர் ஆண்டனியா. நீ ஆண்டனியா எவனா இருந்தாலும் இருந்துக்கோடா, அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. உனக்கு இந்த கேஸ் தேவையில்லாத கேஸு. ஹலோ டெவில், அந்த ஆண்டனி ரொம்ப பேசுகிறேன். இப்போ அடுத்து என்ன பண்ணுறது தெரில. நம்ம அந்த கண்டெய்னரை வேறு ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிடலாமா? வேணாம், அந்த கண்டெய்னர் கொண்டு போனால் பெரிய சிக்கலாயிரும். இப்போ வேறு என்ன தான் பண்ணுறது? எதுவும் தோண மாட்டேங்குது. சரி நீ வை, நான் அப்புறமே பேசிக்கிறேன்ட்ட. உங்களுக்கு இந்த கேஸு தேவையில்லாத வேலை. இந்த கேஸ்லேருந்து நீங்கள் வெளியே போனீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது. போகாமல் இந்த கேஸில் தான் இருப்பேன் அப்படின்னீங்கன்னா அப்புறம் எதுவும் பண்ண முடியாது. நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. யாரை நீ சொல்கிறதுக்கு? இந்த கேஸில் நான் எடுப்பேன், இந்த கண்டெய்னர் நான் பிடிப்பேன். ஏன்னா இது ப்ராஜெக்ட் நம்பர் 4. உங்களுக்கு அந்த கண்டெய்னர் வேல்யூ பற்றி என்ன தெரியுமா? உங்களுக்கு பொம்மை மாதிரி அத்தை வச்சு விளாண்டுட்டு இருக்கீங்க. நாங்கள் சொல்ல நீ கேட்க மாட்டேன்னா அப்புறம் இஷ்டம். உன்கிட்ட சொல்ல எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களால் எங்களை தடுக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. உனக்கு இதில் எந்த பயனுமே இல்லை. டேய், நான் இன்ஸ்பெக்டர் ஆண்டனிடா, ஏன்ட்டு இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? நீ எவனா வேணா இருந்துட்டு போடா, எனக்கு அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னொரு முறை இந்த மாதிரி கண்டெய்னர் விஷயத்தை தலையிட்டீங்க அப்புறம் என்ன நடக்கணும் என்னாலே சொல்ல முடியாது. பார்த்துக்கோ. உன்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. அந்த கண்டெய்னருக்குள்ள எவ்வளோ விஷயம் ஒளிஞ்சிருக்கு தெரியுமா? அவங்க அதை வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆனால் அந்த கண்டெய்னர் அவங்களுக்கு தெரியாமல் நான் ஒரு வச்சிருக்கேன். அது இருக்குது என் பிளானு. ஆனால் இது இன்ஸ்பெக்டருக்கு தெரிஞ்சா ரொம்ப பெரிய சிக்கலாயிடும். அதனால தான் முதல்ல அந்த கண்டெய்னர் எங்கள் கையில் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஆளுக்கு ஷேராக 25 கோடி பிரிச்சுல இருந்தோம். ஆனால் அதுவும் விட மாட்டாங்க போல. மொத்தத்துக்கு அந்த கண்டெய்னர் அவங்களுக்கு கிடைக்கூடாது, நம்மளுக்கு கிடைக்க விடாம பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் என்னன்னா, அந்த கண்டெய்னர் எப்படியாச்சும் நம்ம கையில் கொண்டு வந்துடணும். ஹலோ சார். சார், நான் டேனி பேசுகிறேன். சார், அந்த கண்டெய்னரை டெவில் பிடிக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அதனால நம்ம ஃபோர்ஸில் இருக்கிறது தான், வேற வழி இல்லை சார். சரி, உனக்கு எத்தனை பேர் தேவையோ அத்தனை பேருக்கு நான் கொடுக்குறேன். ஆனால் அந்த வேலையை கரெக்டாக முடிக்கணும். ஏதாவது சிக்கல் ஆச்சு அப்படிங்க நடக்கிறதே வேற. சார், ஒரு சிக்கல் இருக்கு. கட் பண்ணிட்டாரு. இவருக்கு என்ன பண்றான்னு தெரியல. இப்ப இந்த கண்டெய்னர் ஒரு பக்கம் அவன் சைடு கொண்டு போனா பிரச்சனை இருக்கு, நம்ம சைடு கொண்டு போனா பிரச்சனை இருக்கு. இப்ப இந்த கண்டெய்னர் நம்ம சைடு கொண்டு வந்தா பிரச்சனை கிடைக்காது, அவங்க சைடு கொண்டு போனா பெரிய பிரச்சனை ஆயிரும். அதனால மொத்தத்துல அந்த கண்டெய்னர் நம்ம கையில் கொண்டு வந்துடணும். இது என் டார்கெட். அந்த கண்டெய்னர் உன் கைக்கு வரவிட மாட்டேன். அதுவும் பார்த்துடலாம். மார்க், கண்டெய்னர் நம்ம ஏரியாவுக்கு வந்துருச்சு. ஜோசப், கண்டெய்னர் நம்ம கஸ்டடிக்கு வந்துடுச்சு. ஸோ த ப்ராஜெக்ட் நம்பர் இஸ் ரெடி 4. இதெல்லாம் நீ பார்த்துக்கோ ஜோசப், நான் கிளம்புறேன்.